முருகக்கடவுள் சூரனை வதம் செய்துவிட்டு பின்பு சூழ்நிலையின் காரணமாக சில உயிர்களை கொள்ள வேண்டியதாகி போச்சு என்ற ஒரு கவலையில் சிவபெருமானை நோக்கி திருச்செந்தூர் சன்னதியில் வணங்கி கொண்டிருக்கிறார். அதாவது பிரம்மகத்தி தோஷம் நீங்க சிவபெருமானை வணங்கி கொண்டிருக்கிறார். இப்போது இருக்கக்கூடிய அந்த கோலத்தில் அவர் அந்த பஞ்சலிங்கன்னு சொல்லுவாங்களே 5 லிங்கத்தை நோக்கி வணங்கி கொண்டிருக்கிறார். அப்பொழுது தேவர்கள்லாம் முருகா என்று அந்த அன்பின் காரணமாக குறிப்பிட அவர் அந்த கையிலே அந்த பூவுடன் திரும்பி பார்க்கின்ற கோலம்தான் திருச்செந்தூர் மூலஸ்தானம். ஆக முருகனா என்று சொன்னால் அங்கே சிவனே முதலில் வந்து நிற்பார், அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்ற அளவிலே. அதே போல் எந்த கோயிலும் இல்லாத ஒரு விசேஷம் என்னவென்றால் இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் தன் மாமன் பெருமாளை அருகில் உள்ள வைத்து கொண்டு அங்கே இருக்கிறார். அதாவது பெருமாள் சன்னதியும் முருகன் சன்னதியும் ஒரே கோணத்தில், அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம். எதிர்ப்புறம் இங்கே கடல், மகாலட்சுமி. கடல் என்றாலே மகாலட்சுமி தான் அர்த்தம். ஸோ மாமன், அத்தை, தந்தை மூன்று திசைகளிலும் இருக்க முருகன் மேல் அளவு கடந்து அன்பு கொண்டு அந்த போரிலே சூரனுடைய போரிலே முக்கியமான ஒரு ஆலோசகர் இந்த குரு பகவான், அதாவது தனஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான் இந்த பக்கம் ஒரு திசை. இப்படி 4 திசையிலும் இந்த 4 பெரும் கடவுள்கள் இருப்பதினால் நாம் முருகனை வேண்டிக் கொண்டாலே இவர்கள் உடனே வந்து விடுவார்கள். முருகனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்று இவர்களே அருள் பாலிக்க தொடங்கி விடுவார்கள். இந்த 4 பேரும். ஒரு மருமகன் தன் தந்தை வீட்டில் இருக்கிறதோட மாமனார் மாமியார் வீட்டில், மாமா அத்தை வீட்டில் எவ்வளவு மரியாதை, எவ்வளவு அன்பாக இருப்பார்கள் என்பது தெரியும். அதே போல்தான் இங்கே முருகன். ஒருபுறம் மாமனார், மறுபுறம் மாமியார், இவருடைய அன்பிலும் ஆசீர்வாதத்திலும் அவருடைய அன்போடு நிறைந்திருக்கிறது. மறுபக்கம் தகப்பனார் அவரை வணங்கி கொண்டு இருக்கின்ற கோலம். இந்த பக்கம் உலகத்தெல்லாம் பொருளை அள்ளி கொண்டு இருக்கின்ற குரு பகவான். இப்படிப்பட்ட அந்த கோலம் திருச்செந்தூரில் இருப்பதனால் மற்ற ஸ்தலங்களை விட இந்த கோயிலே முருகனை நினைத்தால் அவன் திரும்பி பார்க்கக்குள் இவர்கள் 4 நமக்கு அருளை அள்ளி வீசத் தொடங்கி விடுவார்கள். அதுதான் இந்த திருச்செந்தூரின் விசேஷம். ஆகவே நண்பர்களே, கண்டிப்பாக திருச்செந்தூருக்கு ஒரு முறை வாருங்கள். குரு பகவானோ, சிவனையோ, பெருமாளையோ, அன்னை மகாலட்சுமியோ, யாருடைய அருட்கிரகம் வேண்டும் என்றாலும் திருச்செந்தூரிலே வந்து முருகா என்று சொன்னால், ஒரு முறை சொன்னால் போதும், அடுத்த நிமிடம் இந்த அத்தனை பேரும் நமக்கு அருள்வாளிக்க தொடங்கி வருவார்கள். நன்றி, வணக்கம்.